வணக்கம். துலாம் ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 முதல் 27 வரை. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் குரு, சனி, ராகு, கேதுக்கள் தரும் பலன்கள் எப்படி இருக்கும்? நன்மையாக இருக்குமா? நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குமா? இல்லை கெடு பலன்களாக இருக்குமா என்பதை இந்த 4 ராஜ கிரகங்களும் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை தருவதில் மிகவும் வலிமை படைத்தவர்கள். அப்படி இருக்கும்போது துலாம் ராசியான உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 6ல் இருப்பது நன்மையை செய்வார். பல வருடங்களாக இருந்து வந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவும், அதனால் ஏற்பட்ட மன கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை காட்டுவார். எதிரிகளோ அல்லது எதிர்ப்புகளோ இல்லை, நோய், கடன், பகை, எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வர சனி பகவான் வழிகாட்டுவார். அதை கடுமையான உழைப்பில், முயற்சியில் வெற்றி பெற வேண்டியது துலாம் ராசியான உங்களுடைய கடமை. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் எந்தவித பாதகமும் இல்லை. சனி பகவான் உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துவார், தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார், முயற்சிகளில் வெற்றிகளை பெற வைப்பார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் போருக்கு போனாலும் வெற்றி என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு நற்பலன்களை செய்வதற்குண்டான வழிகளை காட்டுவார். முயற்சித்து வெற்றி பெறலாம். அடுத்ததாக குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் தனக்காரகன். செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் பல வகையான நற்பலன்களும், புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரங்களை ஆரம்பிப்பது, வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, இப்படிப்பட்ட நற்பலன்களை செய்ய வேண்டிய குரு பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறார். பணம் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் தரக்கூடியது. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடத்தின் பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தருவார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும், தொழிலில் இருந்த தடைகளும், வருமானத்தில் ஏற்பட்ட பின்னடைவும் விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இது நிலையான பலன் அல்ல. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் மீண்டும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். எப்பவுமே துலாம் ராசிக்காரங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, குரு பகவான் நல்லா இருக்கிறாரா, வருமானமும் நல்ல பெயரும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டால் வருமானம் குறையும், தடைகள் அதிகமாக இருக்கும், நல்ல பெயர் கிடைக்காது. இது குரு பகவான் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய ஒரு பலன். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது வருமானம் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. பல வருஷமாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம். அதுக்குத்தான் 6ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் எதிரிகளையும், எதிர்ப்புகளையும், உடலில் இருந்த நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கலாம். அடுத்ததாக ராகு கேது. கேது பகவானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பல வகையிலும் நன்மைகளை செய்வார். ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்கு. உபஜயஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் கேது பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி இருந்தால் வருமானம் இரட்டிப்பாக இருக்கும்.
பல வழிகளும் நன்மைகள் நடக்கும். இதனுடன் இணைந்து ஏதோ ஒரு உறவுன்னு சொன்னாவே தப்பாக எடுத்துக்காதீங்க. அது காதலாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. தேவையில்லாத உறவாக இருக்கலாம். ஏற்கனவே பகையாக இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் உங்களோட இணைந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அது அன்பாகவும் காதலாகவும் மாறும். இல்லை சொந்த பந்தம், இரத்த பந்தம், உடன்பிறப்பு, பங்காளி உறவுகள் உங்களுக்கு நல்லது செய்வதாக இணைவார்கள். ஆனால் இதனால் அதற்கு பிறகு பிரச்சனைகள் வந்துவிடும். ஏற்கனவே உங்களுக்கு இருந்த நிலை என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா, பிரச்சனைகளை முடித்துவிட்டு நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழியை தேடிக்கிட்டு இருந்தீங்க. அதற்குண்டான வழி கிடைக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாவாக இருந்தால் உங்களுக்கு சொல்வதை விட அதிகப்படியான நற்பலன்கள் கிடைத்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது பகவானால் பாதகம் கிடையாது. நன்மைகள் நடக்கும். நன்மைகள் நடக்கும்போதே நல்ல விஷயங்களை செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ராகு பகவானை பொறுத்த வரையில் பெருசாக பாதகமும் இல்லை, பெரிய அளவில் சாதகமும் இல்லை. எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். 4 கிரகங்களில் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு நன்மையும் தீமையும் செய்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஜாதக பலத்தில் தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் பெறுவதற்கு வழியாக இருக்கும். ஆகையால் ஒருவேளை உங்களுக்கு நற்பலன்களே நடக்காமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு ராசி பலன் போடுகின்ற ஜோதிடர்கள் மீது தப்பாக இருக்காது. சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பாதக தசாவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரணும். நீங்கள் மட்டும் இல்லை, நன்மைகள் நடக்க போகிறதுன்றத பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வச்சு சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அது பாதகமாக இருந்தால் ஜாதகம்தான் பாதகமாக இருக்குமே தவிர, ஜாதகத்தில் நடக்கின்ற தசா தான் உங்களுக்கு பாதகமாக இருக்குமே தவிர, பலன்களில் 100க்கு 100% நன்மைகள் நடக்காவிட்டாலும் கிரக மாற்றங்களால் 65-70% நன்மைகளை கொடுத்து விடுவார்கள். ஒருவருக்கு அது பலமான பலன்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சொற்ப பலன்களாக கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு இல்லாமலும் செய்யலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குதான்னு பாருங்கள். இன்னும் நன்மைகள் நடக்கும். குருவால் பாதகமாக இருந்தாலும் சனி ராகு கேதுக்கள் சாதகமாக தான் இருக்காங்க. நன்மைகள் நடக்கும், நற்பலன்கள் நடக்கும், நன்மைகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.